29 பத்தி கொஞ்சம் பேசலாம் அப்படின்ட்டு. ஏன்னா ஒரு எல்லாரும் என்னென்னமோ சொன்னீங்க, கல்யாணம் ஆகல, ஃபினான்ஷியல் ப்ராப்ளம். எனக்கு ரொம்ப ஒரு வர்ஸ்ட்டா கேவலமா அவமானப்படுத்துற மாதிரி ஒரு விஷயம் நடந்தது. ஆனா அதுதான் என்ன கிரவுண்ட் பண்ணுச்சு. பார்த்தீங்கன்னா, அந்த 29வது வயசுல நான் எந்த படமும் பண்ணல. ஒரு வருஷம் சும்மா வெட்டியா இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சில மேலே கீழே இதெல்லாம் நடக்கும் லைஃப்ல. ஸோ அதனால சரி ஓகே, மியூசிக்கே கொஞ்ச நாள் விட்டுருவோன்னு சொல்லிட்டு அதுதான் நான் மியூசிக்கே பண்ணாமல் இருந்த ஒரு வருஷம் ஆக்சுவலாக என் லைஃப்லேயே. யாராவது பாட்டு போட்டாலே எரிச்சலா வரும், மியூசிக் அச்சா ஆஃப் பண்ணுங்கடா அப்படின்னு இருக்கும். ஸோ இப்படியே போயிட்டு இருக்கு. அந்த வருஷம் ஃபுல்லாக அப்படியே போயிடுச்சு. எனக்கு டிசம்பர் தான் பிறந்த நாள். ஸோ 29வது வயசு, 30 வயசு ஆக போகுது இப்போ. ஸோ என்ன ஆச்சு, வீட்லேயும் எல்லாரும் என்ன பிரம்ம பிடிச்ச மாதிரி இருக்காங்க. திடீர்னு எங்கே கிளம்பி போயிடுவேன், ஒரு மாதம் வரமாட்டேன். அப்புறமா திடீர்னு ஒரு மாதம் கழிச்சு வருவேன். பார்த்தா அந்த கிட்டத்தட்ட அந்த நான்கடவுள் ஆரியா இருப்பார்ல, அந்த ஜோனுக்கு போயிட்டேன். சரி நான் சியர் அப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, என்னோட பிறந்த நாள் இன்னைக்கு மிட் நைட் பிறந்த நாள், 30 வயசு ஆக போகுது. என்னோட ஒய்ஃப் வந்து காலையிலேருந்து சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க என்கிட்ட ஃபார் நோ ரீசன். அப்பரண்ட்லி டு த்ரோ மீ ஆஃப் ஒரு சர்ப்ரைஸ் பிளான் பண்ணியிருந்தாங்க நைட்டு 12 மணிக்கு. அது வந்து நான் ஸ்மெல் பண்ணிடக்கூடாதுன்றதுக்காக என்னமோ பண்ணுறாங்க, மூஞ்சிலெல்லாம் தண்ணி கொட்டுறாங்க. நான் எதுக்குமே சொரணலாத மாதிரி இருக்கேன். ஸோ பயங்கரமாக சண்டை போடுறாங்க, என்னென்னமோ பண்ணுறாங்க, எல்லாம் பண்ணிட்டாங்க. சரி வெளியே எங்கேயோ போயிட்டு வரேன். வந்துட்டு மணி ஒரு 11:55 இருக்கும். வந்துட்டு நான் அது வரைக்கும் ரொம்ப சீரியஸான ஒரு ஆள். எனக்கு வந்து வாழ்க்கையை ரொம்ப நகைச்சுவையாக மாற்றின ஒரு, எல்லாத்தையும் லைட்டாக எடுத்துக்கணும், நம்ம ஒன்றும் ஆகலைன்னா பரவாயில்ல அப்படின்னு சொன்ன ஒரு வயசு எனக்கு. அந்த 29ங்கிற நம்பர் அவ்வளோ இம்பார்ட்டண்ட். எதுக்காக சொல்ல வரேன்னா, நான் ரொம்ப ரொம்ப மட்டமான விஷயம் சொல்ல போகிறேன். நீங்கள் இது எப்படி எடுத்துப்பீங்கன்னு தெரில. பொதுவாக அன்றைக்கி ஏதோ ரொம்ப டைட்டாக ஒரு பேண்ட் போட்டிருந்தேன். இட் வாஸ் சஃபகேட்டிங் மீ. அண்ட் வீட்டுக்கு போனோடனே ட்ரெஸ்ஸை கட்டி போடணும் அப்படியே அப்படின்னு சொல்லிட்டு போகிறேன். ஆல்ரெடி ஏதோ காரிலே சண்டை போட்டது, அந்த வருஷம் ஃபுல்லாக சரியில்லை, நமக்கு டைமு ஏதோ மனசு எங்கெங்கேயோ போகுது. 30 பற்றி வேற ஒரு பயமுறுத்துறாங்க நம்பரை பற்றி. போகிறேன், சட்டையை கட்டுறேன், பேண்ட்டை கட்டுறேன், பாக்ஸரோட நிற்கிறேன். பேசிக்காக எல்லாரும் அந்த கர்டன்ஸ் பின்னாடிலேருந்து வந்து சர்ப்ரைஸ் அப்படின்னு கத்துறாங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம். அன்றைக்கி தான் ரியலைஸ் பண்ணேன், ஓகே இது பரவாயில்ல தான் போல இருக்கு, இந்த அவமானம், அந்த வெக்கம், மானம், சூடு சொரணெல்லாம் இல்லாமல் இருக்கிறது நல்ல விஷயம் தான் போல இருக்குன்னு அன்றைக்கி ரியலைஸ் பண்ணேன். அதோட சீரியஸான விஷயம் என்னென்னா, அன்னையிலேருந்து நான் வந்து என்னோட ஒர்க்கை ரொம்ப இன்னும் அதிகமாக சீரியஸாக எடுத்துக்க ஆரம்பித்தேன். நாம் எந்த மாதிரி படைப்பில் இருக்கணுங்கிற எல்லா விஷயத்துலையும் சீரியஸாக இருக்க ஆரம்பித்தேன். ஆனால் வாழ்க்கையை நான் ரொம்ப ரொம்ப லைட்டான, என்ன ஆனாலும் பரவாயில்லப்பா அப்படின்ற ஒரு மைண்ட் செட் எனக்கு கொடுத்த ஒரு வயசு அது. ஸோ அதனால் இந்த படத்துக்கு நான் ரொம்ப ரொம்ப பொருத்தமான ஆளாக இருப்பேன்னு நினைக்கிறேன் ஒரு விதத்தில். ஸோ அதுதான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ். எனிவே இந்த படத்தை பற்றி மேற்கொண்டு நாங்கள் பண்ணுற ஒர்க்கு தான் பேசணும்னு நினைக்கிறேன். இதுக்கான நன்றியை வந்து இந்த படத்தோட வெற்றி விழாவில் நான் சொல்கிறேன்னு சொல்லி விடைபெறுகிறேன். வணக்கம். 1,25,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advtthanditv@dttv.in.